உங்கள் பொன்மொழி உங்களுக்காக புதிய தகவலுடன் இன்று பார்ட் 5ல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூல் ஆஃப் கேவிஏ டெம்ப்டர். இது வரைக்கும் நம்ம இந்த 4 பார்ட்லையும் நம்ம பார்த்துட்டு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் பர் கண்டிஷன் அந்த கூட்ஸ் இல்லைன்னா அந்த கூட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரைட் பையருக்கு இருக்குது. இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த கண்டிஷனில் இது ஒன் சைடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? ஸோ இங்கே ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்தால் பையர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ செல்லருக்கான ரைட் இங்கே இல்லாமே போகுது இல்லையா? ஸோ அதனால தான் இப்போது இந்த ரூல் ஆஃப் கேவிஏ டெம்ப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து இதை கொண்டு வராங்க. இந்த ரூல் பார்த்திங்கன்னா செக்ஷன் 16 ஆஃப் த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உதாரணம் ஒன்று பார்த்துருவோம். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போதே வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த பில்லுலேயோ இல்லாட்டி அந்த பர்டிகுலர் கூட்ஸ் மேலேயோ இல்லை ப்ராடக்ட் மேலேயோ ஒரு சென்டென்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. கூட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் வில் நாட் பி டேக்கன் பேக் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை ஒரு முறை விற்றாச்சுன்னா அதை நான் திரும்ப வாங்கிக்கவும் மாட்டேன், அதுக்கு பதிலாக வேறு பொருளை மாற்றியும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம பில் பே பண்ணும்போது அந்த பில்லுலேயே வந்து அதை பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு வாசகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இதில் பையர் பி வேர். ஸோ இதில் வந்து இதுக்கான எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக பையருக்கு இருக்கணும். அதை பற்றின விவரங்கள் பையருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பையருக்கு அந்த விவரம் தெரியாமல் ஒரு டெக்ஸ்டைல்குள்ளே போயிட்டு ஒரு பேண்ட் எடுத்துட்டாரு. ஸோ எடுத்துகிட்டு அது வீட்டில் வந்து போட்டு பார்க்கும்போது அவரோட சைஸ்க்கு அது சூட் ஆகலை. இப்போ அதை கொண்டு போயிட்டு ஆஸ் பர் கண்டிஷன் வந்து அவரோட சைஸ்க்கு அது சூட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கான்னு பார்த்தோன்னா உரிமை இருக்குது. ஆனால் அதே சமயம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்லர் சைடில் இருக்க அந்த கண்டிஷனை வந்து பார்க்காததோ அதை கவனிக்காததோ யாரோட தவறு அப்படின்னு பார்த்தோம்னா அது பையரோட தவறு. ஸோ இந்த சூழலில் அந்த கூட்ஸை அவரால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. பையருக்கு அவருக்கு சூட்டபிளாக ஆகிற மாதிரி அந்த பொருளை அவர் எடுத்தாரா அதில் வந்து யாருக்கு கவனம் இருக்கணும்னா பையருக்கு தான் அதில் முன்னெச்சரிக்கை இருக்கணும். இதுதான் வந்து அந்த செக்ஷன்ஸில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு சொல்கிறாங்க. அவரோட அஜாக்கிரதைக்காக செல்லர் வந்து அதுக்கு பொறுப்பாக முடியாது. செல்லர் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அதை பார்க்காததோ இல்லை அவர் பையர் வந்து தனக்கு சூட்டானதை அவர் தேர்ந்தெடுக்காததோ அது பையரோட தவறு தான். இந்த சூழலில் அந்த பையர் அந்த பொருளை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ரூல் ஆஃப் கேவிஏ டெம்ப்டரில் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கேஸில் இருக்குது. அந்த கேஸில் என்னன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வாட் வெர்சஸ் ஹாப்ஸ். இந்த கேஸில் அவளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லர் இங்கே பன்றிகளை வந்து விற்கிறார். ஒரு பன்றியை வந்து விற்கிறாரு. இங்கே பையர் வந்து மார்க்கெட்டில் பன்றிகளை வந்து வாங்க போகிறாரு. ஸோ வாங்கும்போது அந்த பன்றிகளை வாங்கும்போது அந்த செல்லர் வந்து தெளிவாக சொல்கிறாரு இந்த பன்றிகள்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது பையர் என்ன பண்ணுறாருன்னா பரவாயில்ல அதை நான் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஸோ அந்த பன்றிகள்லாம் டைஃபாய்டு இருக்குது. டைஃபாய்டெல்லாம் அந்த பன்றிகள்லாம் வந்து இறந்து போச்சு. இப்போ இந்த டேமேஜை வந்து அவர் கிளைம் பண்ண போகிறாரு. யார்? பையர். பையர் இதை கிளைம் பண்ணுறதுக்கான ரைட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் லார்ட் ஓ ஹோகன் ஸோ அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் பர் டாக்டரின் ஆஃப் கேவிஏ டெம்பர். ஸோ அதன்படி இந்த செல்லர் வந்து அவரோட ஸ்டேட்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் அந்த ஃபால்ட்டை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு. பையர் வந்து அதில் விழிப்புணர்வு இல்லாமல் அதை மொத்தமாக வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல செல்லர் இஸ் நாட் லயபிள் ஃபார் த அந்த டேமேஜஸ்க்கு செல்லர் வந்து பொறுப்பு இல்லை ஆஸ் பர் த டாக்டரின் ஆஃப் கேவிஏ டெம்பர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது தொடர்ந்து பார்த்தோம்னா குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் கண்டிஷன்ஸ்ல அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 16 கிளாஸ் 1 ஆஃப் த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 இது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் கண்டிஷன்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா கேவிஏ டெம்ப்டர்ல அதில் வந்து பையர் பி அவேர். பையர் வந்து அவருக்கு எது பொருந்துமோ அதை தான் அவர் எடுத்துகிட்டு போகணும். தேவையில்லாத மற்ற பொருளை எடுத்துட்டு அவருக்கு அது சூட் ஆகலன்னு சொல்லிட்டு அதை கண்டிஷனை காரணமாக காட்டி ரிஜெக்ட் பண்ண முடியாது. செல்லர்ட ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து கவனிக்காமல் போனது சில பையரோட தவறு அப்படின்றத நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ ஒரு செல்லர் சொல்ற மாதிரி கூட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் வில் நாட் பி டேக்கன் பேக் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு. ஸோ அந்த கண்டிஷன் படி ஒரு பொருள் வந்து அவர் கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம திரும்ப ரிஜெக்ட் பண்ணவோ இல்லாட்டி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த கண்டிஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லா சூழல்லையும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்கு. அது எக்ஸ்பயர் ஆயிருக்கு இல்லை அது கெட்டு போயிருக்கு. இதை வந்து அவர் இந்த கண்டிஷனை போட்டு அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா முடியாது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் த ரூல். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொருளை திருப்பி வாங்க மாட்டேன்றது தான் என்னோட கண்டிஷன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை வாங்கிட்டீங்க அதனால நான் திருப்பி எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்ல முடியாது.
முடியாது. ஏன்னா இங்க அந்த பொருளோட குவாலிட்டியில டிஃபெக்ட் இருக்கு. கூட்ஸை வந்து அவர் செல் பண்ணது அவரோட தவறு. அது நம்ம ப்ரூவ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டை நம்ம ரிஜெக்ட் பண்றதுக்கான ரைட் as a பையருக்கு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ்ல செக்ஷன் 16 கிளாஸ் 1 ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930ல ரொம்ப டீடைலா சொல்லிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கேஸ்ல ஒன்று இருக்கு, ஃப்ராஸ்ட் வெர்சஸ் ஐலிஸ்பரி டெய்ரி அண்ட் கோ. இதுல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க பிளைன்டிஃப் என்ன பண்றாருன்னா ஒரு பால் பாக்கெட் போயிட்டு வாங்குறாரு. பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா டைஃபாய்டை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதுல இருந்திருக்கு. அப்படி இருந்ததுனால அதை சாப்பிட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த இன்ஃபெக்ஷனால அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஏதோ டைஃபாய்ட் ஜெம்ஸ் வந்து அதில் இருந்திருக்கு. இதனால அவங்க ஒய்ஃப் அந்த பாலை சாப்பிட்டு அவங்க இறந்துட்டாங்க. இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா டேமேஜ் கிளைம் பண்றாரு. பால் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் குடிக்க தகுதியற்றவை, கெட்டு போயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடுது. ஸோ இட்ஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா breach of implied condition for which the defendant was held liable. இங்க வந்து பார்த்தோம்னா அந்த செல்லர் தான் இந்த தவறை செய்திருக்காரு. ஸோ அவர் cannot be taken அப்படின்றத அவர் சொல்லலாம். ஆனால் அதே சமயம் கெட்டு போன உணவுப் பொருளை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியாது. ஸோ அந்த குவாலிட்டி அதில் இல்லை. குவாலிட்டியே இல்லாத ஒரு பொருளை கொடுத்துட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இங்கே கோர்ட் என்ன பண்ணுதுன்னா டிஃபெண்டன்ட் வாஸ் ஹெல்ட் லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இன்று புதிய தகவலை சிந்தித்தோம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.